இறை இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த 19வது அதிகாரம் ஆண்டவர் மோசேயின் வழியாக ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கிறார். மோசேயுக்கு மட்டுமல்ல, அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் மக்களுக்கும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவருடைய அடையாளத்தை காண்பிக்கிறார். இவர் இந்த சீனாய் மலையில் ஆண்டவர் மோசையோடு பேச போகிறார் என்ற ஒரு தயாரிப்பை மக்களுக்கு எடுத்து வைக்கிறார். அப்போது அவர்கள் எப்படி தயாரிக்க வேண்டும்? 3 நாட்களுக்கு தேவையான உணவு பண்டங்களை எல்லாம் முன்கூட்டியே தயாரித்து கொண்டு, அதற்கு பிறகு அவர்கள் தங்களையே முழுமையாக கழுவி துணிகளை துவைத்து கொண்டு தூய்மையோடு இருக்கணும். எந்த ஒரு தீய செயலிலும் அவர்கள் ஈடுபடக்கூடாது. அது மட்டுமல்ல, இதோ இந்த சீனாய் மலையிலே கடவுள் மோசேனுக்கு பேசி ஒரு அனுபவத்தை கொடுக்கும் பொழுது, அவர் பேசும் பொழுது எந்த மக்களும் அந்த மலையினுடைய அடிவாரத்திலே அந்த எல்லை கோட்டை தாண்டக்கூடாது. அப்படி தாண்டினால், ஆசைப்பட்டு தாண்டினால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. இதை மறுபடியும் மோசேயிடம் கடவுள் வலியுறுத்துகிறார். கடவுள் அவருடைய இடி முழக்கங்கள், மின்னல்கள், பெருங்காற்று, இதன் வழியாக இயற்கையினுடைய அந்த தோற்றத்தின் வழியாக அவர்களிடம் உணர்த்துகிறார் அவருடைய உடனிருப்பை. இதை மோசே மக்களுக்கு எடுத்துரைக்க அவர்களும் இதை எச்சரிக்கையாக பின்பற்ற வலியுறுத்தப்படுகிறார்கள். மோசேனும் ஆரோனும் கடவுளுடைய கட்டளைக்கு ஏற்ப அந்த மலை மீது ஏறி செல்கின்றனர். இந்த தருணத்தில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்ப்போமே, கடவுளை நாம் சுவைத்து பார்க்க வேண்டுமானால், அவரை அனுபவிக்க வேண்டுமானால், நம்முடைய தூய்மையான உள்ளமும் சரி, தூய்மையான வாழ்க்கை முறையும் மிக மிக முக்கியம் என்பதை நமக்கு இந்த அதிகாரம் எடுத்து வைக்கிறது. அந்த தூய்மையான மன தூய்மையோடு நாம் இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். எகிப்து நாட்டினின்று புறப்பட்டு வந்த 3ஆம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலைநிலத்தை சென்றடைந்தனர். ரபிதீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலைநிலத்தை வந்தடைந்து பாலைநிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேல் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறி சென்றார். அப்பொழுது ஆண்டவர் மலையில் நின்று அவரை அழைத்து, யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்திற்கு செய்வதையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளே நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். மோசே வந்து மக்களின் தலைவர்களை வரவழைத்து ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்ட இக்காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம் என்று மறுமொழி கூறினர். மக்களின் பதிலை மோசே ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து, அவர்கள் தம் துணிகளை துவைத்து கொள்ளட்டும், இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாராகட்டும். ஏனெனில் 3ஆம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார். மலையை சுற்றிலும் மக்களுக்கான எல்லைகளை தீர்மானித்து கொண்டு உங்களில் எவரும் மலை மேல் ஏறாதபடியும் அதன் அடிவாரத்தை கூட தொடாதபடியும் எச்சரிக்கையாயிருங்கள். மலையை தொடுபவர் யாரானாலும் கொல்லப்படுவது உறுதி. அத்தகையவரை யாவரும் கையால் தொடாமல் கல்லால் எறிந்தோ அம்பால் எய்தோ கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கால்நடையோ மனிதரோ சாக வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். எக்காலம் முழங்குகையில் குறிப்பிட்டவர்கள் மலைமேல் ஏறி வரட்டும் என்றார். மோசே மலையை விட்டிறங்கி மக்களிடம் சென்றார். மக்களை தூய்மைப்படுத்தினார். அவர்களும் தம் துணிகளை துவைத்து கொண்டார்கள்.
அவர் மக்களை நோக்கி, 3ஆம் நாளுக்காக தயாராக இருங்கள், மனைவியோடு கூடாதிருங்கள் என்றார். 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மின்னல் வெட்டியது, மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது, எக்காலம் பேரொளி எழுந்தது. இதனால் பாளையத்திலிருந்து அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவரச் செய்தார். அவர்களும் மலையடி வாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது, ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சூளையிலிருந்து எழும் அந்த புகை போல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று. மோசே பேசியபோது கடவுளின் இடி முழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலைமேல் மலை உச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலை உச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறிச் சென்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இறங்கிச் செல், மக்கள் ஆண்டவரை பார்க்க விரும்பி எல்லை மீறி வராதபடி, அவ்வாறு வந்து பலர் சாகாதபடியும் அவர்களை எச்சரிக்கை செய். அவ்வாறே ஆண்டவரை அணுகிச் செல்லும் குருக்களும் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளட்டும், இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்று சொன்னார். மோசே ஆண்டவரிடம், சீனாய் மலைமேல் மக்கள் ஏறி வரமாட்டார்கள், ஏனெனில் மலைக்கு எல்லை அமைத்து அதை புனிதப்படுத்து என்று கூறி நீர் எங்களை எச்சரித்துள்ளீர் என்றார். ஆண்டவர் அவரை நோக்கி, நீ கீழே இறங்கிச் சென்று ஆரோனுடன் மேலே ஏறி வா. குருக்களும் மக்களும் ஆண்டவரிடம் வருவதற்காக எல்லை மீற வேண்டாம், இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்றார். மோசே கீழே இறங்கி மக்களிடம் இது பற்றி கூறினார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.